போன கிளாஸ்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோட ஒன் ஆஃப் த டைப் பார்த்தோம். அண்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ கொஷின் பார்க்கலாம். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின் பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் கிவன் பிலோ. ஓகே, போன சம்மில் பார்த்தீங்கன்னா 8% கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் என்ன எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் காமனாக கேட்கக்கூடியது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எதர் மேபி 6, 4, 8, 4, 6 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கேட்கக்கூடிய கொஷின், ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதிகமாக கொஷின் கேட்கணுன்றதுக்கான அவசியம் இருக்காதுங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா சால்விங்காக கேட்கணும் அப்படின்னா 8 இஸ் பாசிபிள், 10, 12 இதுக்கு மீறி போகாது. 12 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் வெரி ஹை. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரேராக கேட்கக்கூடிய கொஷின் தான். ஸோ 8 இஸ் பாசிபிள், 8, 9 இஸ் பாசிபிள் அண்ட் 10 இப்போ வரைக்கும் கேட்டதில் இதெல்லாமே ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய கொஷின். சரிங்களா? ஓகே, 10 மெம்பர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா எந்த மாதிரி நம்ம எழுதணும், எந்த மாதிரி வரையணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். சேம் அதே சால்விங் தான். 8லேருந்து 10 மெம்பர்ஸ், ஒரு 2 மெம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க, அவ்வளோதாங்க. சரி, ஓகே, சம் பார்க்கலாம். ஓகே, 10 மெம்பர்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ டயக்ராமில் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு and 4, 1, 2, 3 and 4, 1, 2, 3 and 4. ஓகேங்க, இப்போ கொஸ்டின்ஸ்ல எது டைரக்ட்லோ அண்ட் எது வச்சு பிளேஸ் பண்ணலான்றது ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. 10 people PQRS TUVWX and Y are sitting around a circular table facing the center but not necessarily in the same order. Okay, fine. P sits fourth to the left of the one who sits to the immediate right of U. ஓகேங்க, இப்போ P வந்து யாரோட லெஃப்ட்ல உட்காந்துருக்காங்க அந்த மெம்பர் நமக்கு தெரியாது, அன்னோன் மெம்பர். அவங்க வந்து யூவோட ரைட் சைடில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் யூ இங்கே எடுத்திருக்கேன். ஃபேஸிங் எல்லாருமே ஃபேஸிங் இன்சைட். ஸோ இன்சைட் ஆரோ மார்க்கு. ஸோ போக போக நீங்கள் சால்வ் பண்ணும்போது இந்த ஆரோ மார்க்ஸ் இல்லாமல் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. அது வந்து இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் டு ரைட். ஸோ யூவோட ரைட் சைடில் யார் இருக்காங்களோ அவங்களோட ஃபோர்த் லெஃப்டில் பி இருக்காங்க. ஸோ 1, 2, 3 and 4. ஸோ பி இங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? Next one, only 2 persons sits between P and the one who sits second to the right of Y. Okay, 2 person இருப்பாங்க. அங்கே unknown person யாருன்னு நமக்கு தெரியாது. இதுவும் நமக்கு unknown person. அவங்க 2 பேத்துக்கு நடுவில் 2 பேர் தான் இருப்பாங்க. P and the unknown personக்கு நடுவில் 2 பேர் தான் இருப்பாங்க. அந்த unknown person வந்து யாருக்கு செகண்ட் ரைட்டில் இருப்பாங்க? Yக்கு செகண்ட் ரைட். ஸோ Y நான் இங்கே பிளேஸ் பண்ணால் 1, 2 செகண்ட் பிளேஸில் வந்துட்டாங்களா? ஓகே, பிளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் Q sits adjacent to Y. ஓகே, Q வந்து இங்கே வரலாம் ஆர்எல்ஸ் இங்கேயும் வரலாம். 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வேற என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் சிட்ஸ் ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் வி, நெய்தர் ஆஃப் தெம் சிட்ஸ் அட்ஜசன்ட் டு யூ. அந்த நெய்தர் அப்படிங்கிற வேர்ட் வந்து எதை ரெண்டையும் குறிக்குதுன்னா எக்ஸ் அண்ட் வி. அந்த 2 பேரும் வந்து யூக்கு பக்கத்தில் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்ஸ் அண்ட் வி அது வராது, அண்ட் எக்ஸ் and V இந்த 2 பேருமே வரமாட்டாங்க. ஓகே, then next S does not sit third to the right of W. அப்போ W ஓட தேர்ட் ரைட்ல அவங்க வரமாட்டாங்க. ஸோ W எங்கே இருக்காங்க நமக்கு தெரியாது. ஸோ W எங்கேயாவது வேற க்ளூ கொடுத்துருன்னு போடுறேன். W sits third to the right of Q. Q ஓட தேர்ட் ரைட்ல 1, 2 and 3. ஸோ W இங்கே W ஓட தேர்ட் ரைட்ல S வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1, 2 and 3. அப்போ பார்த்தீங்கன்னா S இங்கே வராது. ஸோ இங்கே எஸ் எக்ஸ் வி எஸ் 3 வராது இங்கே. அண்ட் இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா வி அண்ட் எக்ஸ் வராது. ஓகே, ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வேறு என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க? எக்ஸும் வியும் இப்போ பிளேஸ் பண்ணிடலாம். கரெக்டுங்களா? இப்போ நான் வி இங்கே பிளேஸ் பண்ணுறேன்னா என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் சிட்ஸ் ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் வி. வியோட ஃபோர்த் லெஃப்டில் என்னது? 1, 2, 3, 4. ஸோ கொஸ்டின் மார்க் இடத்துல நான் எக்ஸ் அப்படின்றத நான் இங்கே பிளேஸ் பண்ணிடுறேன். ஓகே, நான் வேறு இடத்துல போர்டு பாருங்களேன். இந்த இடத்துல வரக்கூடாது அண்ட் இந்த இடத்துல வரக்கூடாது. இந்த இடத்துல V போட்டிருந்தீங்கன்னா 1, 2, 3, 4. ஸோ இந்த இடத்துல நான் வந்து பாயிண்ட் உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ அந்த இடத்துல ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ அங்கே V and X வரக்கூடாது. ஸோ ஒரே ஒரு பாசிபிலிட்டி V நான் இங்கே எழுதியிருக்கிற இடத்துல மட்டும்தான். ஓகேங்களா? சரி, ஃபைன். நெக்ஸ்ட் S does not sit third to the right of W. ஸோ S இங்கே வராது அப்படின்னா 3 இடத்துல S இங்கே வரலாம். கரெக்டுங்களா? இங்கே இந்த இடத்துல இந்த இடத்துல W பக்கத்தில். ஓகே, வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்லி 1 person sits between T and S. அப்போ S இங்கே பிளேஸ் பண்ண முடியாதுன்னா இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் தான். அப்போ S வந்து W பக்கத்தில் போட்டுன்னா T வந்து பிளேஸ் பண்ண முடியாது, ஒருத்தர் மட்டும் தான் வரணும். ஸோ நான் T இங்கே பிளேஸ் பண்ணிடுறேன், S இங்கே பிளேஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அந்த கன்க்ளூஷன் ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மீதி இருக்க ஒரே ஒரு ஆல்ஃபபெட் R. ஓகேங்களா? தட் இஸ் ஆல். சம் வந்து சால்வ் பண்ணியாச்சு, அவ்வளோதான்.
ஸோ பாசிபிலிட்டிஸே வந்து ரொம்பவே கம்மியாக பாசிபிலிட்டி இல்லாமல் கியூ மட்டும்தான் வச்சு ப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ இருக்கிற ஒரே க்ளூலேயே உங்களுக்கு வந்து சம் சால்வ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஒரே பாசிபிலிட்டிஸில் இவ்வளோ கொண்டு வந்துட்டோம். ஸோ இட் இஸ் அந்த அந்த நிறைய பாசிபிலிட்டி வராமல் சால்வ் பண்ணுறது தான் இட் இஸ் உங்களோட திறமை. ஓகேங்களா? ஸோ அதுக்கான சில ஸ்டெப்ஸ் நான் சொல்லியிருக்கேன், அதை டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணோம். ஓகேங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு தெரியும். P W R X Q Y S U T V. ஓகே, நிறைய பேர் சொல்வீங்க எனக்கு வந்து இந்த இடத்துல P பிளேஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் நிறைய பேர் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இட் இஸ் நாட் அன் இஷ்யூ. உங்களுக்கு வரிசையாக ஆன்டி கிளாக் வைஸ் ஆர் கிளாக் வைஸில் ஒரு ஆல்ஃபபெட்லேருந்து சொல்லும்போது உங்களோட சீரீஸ் வந்து எல்லாத்தோட ஆன்சரையும் ஒத்து போச்சு அப்படின்னா your sum is correct. சரிங்களா? அந்த பிளேஸில் தான் நான் எடுக்கணும், இந்த பிளேஸில் தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு டெஃபினட்டாக கிடையாது. ஸோ எங்கே உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்கள் எப்பவுமே தப்பு பண்ணாமல் இருக்கணும். சரிங்களா? ஓகே, கொஷின் பார்க்கலாம். Who among the following persons sits fourth to the right of P? P-யோட fourth right. ரைட்னா என்ன அர்த்தம்? ஃபேஸிங் இன்சைட். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் 1 2 3 and 4. ஃபோர்த் பிளேஸில் எஸ் இருக்காங்க. ஸோ எஸ் அப்படிங்கிறது டைரெக்டாக கொடுக்க கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, கிடையாது. ஒன் ஹூ சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் யூ, யூவோட செகண்ட் ரைட்டில் ஒய் தான் இருக்காங்க, கிடையாது. ஒய் ஆன்சர் கிடையாது. த ஒன் ஹூ சிட்ஸ் ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் ஆர், ஆரோட ஃபோர்த் லெஃப்ட் சைட்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன் 1 2 3 4. எஸ், எஸ் வந்து ஆன்சர் வந்திருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் எஸ். ஓகே, which of the following statement is are not true அப்படின்னு கேட்டிருக்காங்க. Q sits adjacent to X. adjacent என்ன சொன்ன? பக்கத்தில் சொன்னேன். Yes, it is correct. Y sits third to the left of R. R ஓட third leftல வந்து உட்காந்துருக்காங்களா? Yes, correct. W sits immediate left of R. W ஓட immediate sits immediate left of R. அப்போ பாருங்க, W sits immediate left of R. Rக்கு வந்து immediate leftல W கிடையாது. நிறைய பேர் இதுலயும் ஒரு கன்ஃபியூஷன் வருவாங்க. W ஓட immediate leftல R இருக்காங்கல்ல, கிடையாது. R ஓட immediate rightல தான் W இருக்காங்க. So that is wrong. So அதுதான் உங்களுடைய ஆன்சர். Next one. How many persons sits between X and S? Xக்கும் Sக்கும் எத்தனை பேர்? 2 பேர். ஆனா நீங்க ஃபுல்லா क्वेश्चन ரீட் பண்ணி பாருங்க. When counted from right of X, X ஓட ரைட் சைடுக்கு கவுண்ட் பண்ணீங்கன்னா எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிக்கணும். அப்போ X ஓட ரைட் எது? இதுதான் உங்களுடைய ரைட். ஸோ இங்கே இந்த ஆன்டி கிளாக் வைஸில் நீங்கள் கவுண்ட் பண்ணணும் எக்ஸுக்கும் எஸ்ஸுக்கும். ஸோ 1 2 3 4 5 6 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. பிட்வீன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ் அண்ட் எஸ்ஸை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ your ஆன்சர் இஸ் 6. Next one. 4 of the following 5 are similar in such a way to form a group. Which of the following pair does not form a group? Okay. W and P பக்கத்துல இருக்காங்க and X and R. Okay. Then next Q and X. Q and X. U and Y. பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கேப் நடுவில் வந்திருக்கு. கரெக்டுங்களா? ஸோ திஸ் இஸ் யுவர் ஆட் ஒன் அவுட். இது செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம 4 ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ செக் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் ஒன். நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் சிட்ஸ் பிட்வீன் ஆர் அண்ட் டேஷ். ஆர் அண்ட் ஏதோ ஒரு நம்பர் இஸ் சேம் ஆஸ் ஈக்குவலாக எதுக்கு இருக்குன்னா பர்சன் சிட்ஸ் பிட்வீன் எஸ் அண்ட் என்ன கொஸ்டின் மார்க். அதுவுமே when counted from right of both R and S respectively. Rலேருந்து ரைட் சைடில் கவுண்ட் பண்ணுற கவுண்ட்டும் எஸ்லேருந்து ரைட் சைடில் கவுண்ட் பண்ணுற கவுண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கணும். ஆனால் அது இந்த 2 ஆல்ஃபபெட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ எஸ்ஸோட ரைட் எது? இது உங்களுக்கு ரைட். ஆரோட ரைட்டு இந்த சைடு. ஓகே, ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். எக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? எக்ஸுக்கு இந்த சைடு இருக்குது. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 மெம்பர்ஸ் நடுவில் இருக்காங்க. இதே எஸ் அண்ட் டபிள்யூ கம்பேர் பண்ணிங்கன்னா ஒன்லி 4 மெம்பர்ஸ். ஸோ அது ஈக்குவலாக கிடையாது. ரெண்டோட கவுண்டிங்கும் ஒரே மாதிரி வரணும். ஸோ ஆர் அண்ட் யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 4 எஸ் 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. அண்ட் எஸ் அண்ட் ஒய் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இட் இஸ் ராங். ஆர் அண்ட் வி எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. அண்ட் எஸ் அண்ட் எக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, 2 and 2 இட் இஸ் ஈக்குவலாக வந்துடுச்சு. ஸோ யர் ஆன்சர் இஸ் பி அண்ட் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கவுண்டிங் அண்ட் ரைட் சைட் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கரெக்டாக இருக்கணும்.
next question 10 persons அதே மாதிரி கொடுத்துருக்காங்க 10 persons PQ, RS, TU, V, W, X and Y are sitting around a circular table and faces outside but not necessarily in the same order. 2 persons are okay. First diagram வரைஞ்சிடலாம். Facing outside, not facing center and facing outside நாலும் ஒண்ணுதான், facing center and inside நாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா? Okay, fine. Question read பண்ணலாம். 2 persons are sitting between R and Y. 3 persons sits between Y and M. Who is not an immediate neighbor of R? அந்த whoன்றது யாரை denote பண்ணுது? W. So W வந்து who அப்படிங்கிற mention வந்து W mention பண்ணுது. P sits third to the right of S and both of them are not an immediate neighbor of R and Y. R sits the immediate left of V, who is not an immediate neighbor of S. One person sits between Q and X, who does not sit immediate next to Y. T does not sit immediate next to P. Okay, இப்போ எல்லாமே questionல இவங்களுக்கு பக்கத்துல இவங்கன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக இவங்க பக்கத்துல இவங்க இல்லைன்னு நிறைய க்ளூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க பக்கத்துல எல்லாமே இல்லாத மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஃபைன். ஃபர்ஸ்ட் க்ளூ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? எது வேணாலும் எடுத்துக்கலாம். இட் இஸ் பிகாஸ் எல்லாமே வந்து ஒரு இதாகவே தான் இருக்கு. ஓகே, நான் வந்து இப்போ வந்து P sits third to the right of S அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, நான் S வந்து இங்கே எடுத்துக்கேன். 1 2 3 இங்கே எடுத்தாச்சு. ஓகே, P sits third to the right of S and both of them are not an immediate neighbor of R and Y. அப்போ இங்கே R Y ரெண்டுமே வராது. அப்போ இங்கே R and Y இங்கே வராது. and இங்கேயும் சேம் லைக்வைஸ் R and Y வராது. இங்கேயும் R and Y வராது. கரெக்டுங்களா? ஸோ மோஸ்ட்டாக ஆக்குபைட் பண்ணியாச்சு பிளேஸை. R sits to the immediate left of V, who is not an immediate neighbor of S. அப்போ whoன்றது யாரை சொல்லிருக்கு? V. அப்போது சேம் இங்கே வந்து V போட்டுக்கலாம் அண்ட் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா V போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இருக்கிற பாசிபிலிட்டிஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய 1 2 3 4 பிளேசஸ் இருக்குது. R sits to the immediate left of V. அப்போ R and V ஒட்டுக்கா வர மாதிரி இருக்கணும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? One person sits between Q and X, who does not sits immediate next to Y. ஓகே, ஃபைன். அது வந்து நம்ம Yக்கு பக்கத்தில் வரக்கூடாது, ஆனால் அது எங்கே வேணாலும் பிளேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். T does not sits immediate next to P. அதுவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து T வராது, சேம் லைக்வைஸ் T இங்கே வராது. ஓகேங்களா? அண்ட் வேறு எல்லாம் ஏதாவது வராதுன்னு கொடுத்துருக்காங்களா? 2 persons are sitting between R and Y. ஓகே, இது வந்து நம்ம பிளேஸ் பண்ணலாம். இப்போ R இங்கே வராது, இங்கேயும் வராது, இங்கேயும் வராது, இந்த இடத்துலையும் வராது. R and Y பார்த்துக்கிட்டிங்கன்னா எய்தர் 1 and 2 இந்த இடத்துல வரலாம். R or Y, R or Y. கரெக்டுங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? R sits to the immediate left of V. ஓகே, வியோட இமிடியேட் லெஃப்டில் ஆர் பிளேஸ் பண்ணணும். அப்போ வி இங்கே பிளேஸ் பண்ணால் மட்டுமே இங்கே ஆர் பிளேஸ் பண்ண முடியும், ஆனால் வி இந்த இடத்துல வராது. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக அப்போது ஆர் வந்து நம்ம இங்கேன்னு போட்டுக்கலாமா? இதை அழிச்சிட்டு அப்போது நம்ம இங்கே ஆர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஒய் சாரி பி பிளேஸ் பண்ணிக்கலாம். சாரி Y தான் அங்கே வரும். Y அண்ட் V வந்து இங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, R Y V எல்லாமே பிளேஸ் பண்ணியாச்சு. அண்ட் T பார்த்துக்கிட்டிங்கன்னா எய்தர் இங்கேயும் வராது, இந்த இடத்துலையும் வராது. வரதுக்கு சான்ஸ் இங்கே ஆர்எல்ஸ் இங்கே ஆர் இங்கே இந்த மாதிரி தான் வரும். T does not sits next to the P அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்க்கு வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களா? 3 persons sits between Y and W, who is not an immediate neighbor of R. R ஓட immediate neighbor W வரக்கூடாது. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா W வராது. ஸோ இருக்கிற ஒரே ஒரு வழி மட்டும்தான் இங்கே மட்டும்தான். அங்கே போட்டுக்கிட்டிங்கன்னா Yக்கும் Wக்கும் 1 2 3 3 பர்சன்ஸ் வந்துடுச்சா? ஓகே, ஃபைன். பிளேஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது? T மட்டும் பிளேஸ் பண்ணோம். T அண்ட் எக்ஸை பிளேஸ் பண்ணோம். கரெக்டுங்களா? T X U இந்த மூணையும் பிளேஸ் பண்ணணும்.
Okay, T does not sits to the immediate right of P. So T இங்க place பண்ணலாம். Okay, next வேற என்ன clue கொடுத்திருக்காங்க? P sits third to the right of S and both of them are not immediate neighbor of R and Y. Okay, fine. இப்போ R S க்கு பக்கத்துல பார்த்துக்கிட்டீங்கன்னா as not an immediate neighbor of R and Y. So இங்க வந்து S வராது and same likewise இங்கேயும் வரல. and வேற என்ன கொடுத்திருக்காங்க? One person sits between Q and X who does not sit immediate next to Y. அப்போ whoங்கிறது யாரை சொல்லுது? X சொல்லுது. அப்போ Q பக்கத்துல X வராது அப்படின்னா அப்போ X வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே place பண்ணலாமா? X இங்கே place பண்ணிட்டீங்கன்னா and one person sits between Q இங்கே மட்டும்தான் place பண்ண முடியும். அப்புறம் இருக்கிறது ஒரே ஒரு இது மட்டும்தான். T வந்து எங்கே place பண்ண முடியாது, இந்த இடத்துல place பண்ண முடியாது, நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்கோம். ஸோ T இங்கே place பண்ணிக்கலாம் and U இங்கே place பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஓகே, கொஞ்சம் நம்ம யோசிச்சு போட்டோம்னா sum is very easy. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் வராதுங்கிறத கொஞ்சம் அவுட்டர் சர்ஃபேஸில் எழுதிட்டீங்கன்னா அந்த இடத்துலலாம் நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு கான்ஷியஸ் இருக்கும் எங்கெல்லாம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ ஒரே பாசிபிலிட்டியில் சம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதுவே நீங்கள் வேறு க்ளூ எடுத்துருந்தீங்கன்னா இன்னும் 2-3 பாசிபிலிட்டிஸ் வரும். ஸோ ஒரு பசிலை நம்பர் ஆஃப் வேஸில் சால்வ் பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் த மெத்தட் எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ண முடியுமோ ஒன் பாசிபிலிட்டியை கம்மியாக வச்சு போடணும். சரிங்களா? ஓகே, who sits third to the right of Q? Q ஓட third right 1, 2 and 3 W. W ஏன்னா clockwise ல count பண்ணணும் facing outwards. So W is the answer. How many persons sits between X and Y when counted from right of Y? அப்போ Y ஓட right side எது? இந்த சைடு உங்களுக்கு. How many persons sits between X and Y? So 1, 2 ரெண்டு பேர் இருக்காங்க. X இங்க இருக்காங்க. So 2 members இருக்காங்க. So your answer is 2. Next, who sits to the immediate left of R? R ஓட immediate left இந்த side anti-clockwise U is the answer. ஆனா P ன்னு கொடுத்துருக்காங்க கிடையாது. One who sits second to the right of W. W ஓட second rightல U இருக்காங்க. Yes, that is your answer. If Q is related to T, Q is related to T, then V is related to U, then in the same way P is related to whom அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பிளேஸ் விட்டுட்டு இன்னொன்று மட்டும்தான். ஸோ your answer is X. Okay. Next one. Who sits third to the right of the one who is immediate left of W? Okay. இப்போ என்ன சொல்லிருக்காங்க? Who sits third to the right of the one. அந்த ஒன்னுன்றது யாருன்னு நமக்கு தெரியாது. ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். One who sits immediate left of W. W ஓட immediate leftல என்ன இருக்கு? X இருக்கு and P இருக்கு. அவங்க யார் வந்து third இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 1, 2 and 3 பார்த்துக்கிட்டிங்கன்னா U தான் உங்களுக்கு third side வராங்க. கரெக்டுங்களா? Pக்கு அந்த வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைட் சைடில் வரல. கரெக்டுங்களா? ஸோ your answer is U. ஓகே, questions வந்து இவ்வளோ லைக் என்னன்னா question puzzle இதில் ரெண்டு விதமாக கொஷனை பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சம் ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்கன்னா கேட்குற 5 கொஷனில் கொஞ்சம் இந்த மாதிரி டஃபராக கேட்கலாம். அதாவது கொஞ்சம் லைக் கவுண்டிங்கில் ஆர்எல்ஸ் ஆல்ஃபபெட்ஸை மாற்றி எழுதுறது இந்த மாதிரி கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். ஆர்எல்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஷின் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுன்னா கேட்கக்கூடிய அந்த 5 கொஷனை இந்த ரைட் யார், லெஃப்ட் யார், இந்த கவுண்டிங் என்ன, சும்மா இவங்களோட ரைட் சைடில் 4th ரைட்டில் யார் உட்காந்துருக்கா, இல்லை ஸ்டேட்மெண்ட் எது தப்பு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக கேட்கலாம். ஸோ கொஷின் சால்வ் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஸோ கொஷின் இவ்வளோ சுத்த விடுது அப்படின்னா லைக் அந்த அடுத்த 5 கொஷினை ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? ஓகே, சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ஸில் உங்களுக்கு இவ்வளோ தான் கான்செப்ட்ஸ் இருக்கும். அண்ட் மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே அப்கமிங் கிளாஸஸில் இருக்கும். அண்ட் சர்க்குலரில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது திரும்பவும் நான் ஒரு சம்மரி மாதிரி சொல்கிறேன். லைக் என்னன்னா ஃபேஸிங் அவுட்வர்ட்ஸ் ஆர் இன்வர்ட்ஸ் அதை வந்து நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அவுட்வர்ட்ஸ்னால் லெஃப்ட் அண்ட் ரைட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆர்எல்ஸ் இன்வர்ட்ஸ்னால் லெஃப்ட் அண்ட் ரைட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் சேம் லைக் வைஸ் 10 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது 10 மெம்பர்ஸாக ஒரு சர்க்குலரில் எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே சேம் லைக் வைஸ் இங்கே பாருங்கள், 10 மெம்பர்ஸில் இப்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓகே ஃபைன்.
இப்போ இதுக்கு அட்ஜசென்ட்டா இருக்காங்க, அதாவது ஆப்போசிட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி பார்ப்பீங்கன்னு பாருங்க. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுவீங்க, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுவீங்க, அண்ட் இது ரெண்டு கனெக்ட் பண்ணுவீங்க, இது ரெண்டு அண்ட் இது ரெண்டு. இந்த மாதிரி தான் ஆப்போசிட் மெம்பர்ஸ். சரிங்களா? இதுவே ஈக்குவலாக நம்ம டிவைட் பண்ணியிருந்தோம்னா ஆப்போசிட்டாக பார்க்குறது இட் இஸ் வெரி ஈஸி. இப்போ 8 மெம்பர்ஸாக இருக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது அட்ஜசென்ட், இது அட்ஜசென்ட், இது 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 உங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாம். கரெக்டுங்களா? இதே 6 மெம்பர்ஸ் பார்க்கும்போது 1 2 3 4 5 and 6. ஓகேங்களா? இதே 9 மெம்பர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் சேம் லைக்வைஸ் 8 பிரிச்சுருங்க, ஏதோ ஒரு சைடு மட்டும் ஒரு மெம்பரை ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கு வந்து வேறு எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு மோஸ்ட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்போசிட் ஆர் வந்து லைக் இந்த மாதிரி இருக்க மெம்பர்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இதுக்கு ஆப்போசிட்னு வர்றது வந்து இட் இஸ் வாய்ப்பு கம்மி ரொம்பவே. ஸோ இந்த மாதிரி சர்க்குலரை ஈக்குவலாக டிவைட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு சும்மா சர்க்கிள்குள்ளே 1 2 3 4 இப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு 2 சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நடுவில் கேப் விழுந்துடும். ஸோ கேப் விழுகும்போது எது அட்ஜசன்ட், இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இதுவே இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கிறது, சாரி ஆப்போசிட் கண்டுபிடிக்கிறது இட் இஸ் ஈஸி. சரிங்களா? ஆப்போசிட் கண்டுபிடிக்கிறதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக பார்க்கவா, 10னா இப்படி தான் பிரிக்கணும், 6னா இப்படி தான் பிரிக்கணும், 8னா இப்படி தான் பிரிக்கணும், 4னா இப்படி தான் பிரிக்கணுன்றது நீங்கள் ஒரு ஃபார்மேட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸி. இல்லைனா திரும்பவும் நீங்கள் டயக்ராம் வரைஞ்சிட்டு அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு டைம் வேஸ்ட். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி இது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. செகண்ட் பார்ட்டோட கண்டினியூஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 8 persons A, B, C, D, E, F, G and H are sitting on a circular table facing the center. All the information is not necessarily in the சேம் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். இது ரொம்ப ஈஸியான கொஷின், ஒரே க்ளூலே போடக்கூடிய கொஷின். இந்த மாதிரி கொஷனுக்கு பாசிபிலிட்டிஸ் வர டயக்ராம் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அது வந்து தவிர்த்துருங்க. நான் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா சைஸ் ஆஃப் த கொஷின் அண்ட் நம்பர் ஆஃப் டேட்டாஸ் கிவன் வந்து பார்த்தாலே நம்ம வந்து டெஃபினட்டாக கெஸ் பண்ணிட முடியும். இட் இஸ் அன் ஈஸி பசில் ஆர் டஃப் பசில் ஆர் எப்படி என்ன மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அது எப்போ போக போக உங்களுக்கு கெஸ் பண்ணணும்னா ஒன்லி த்ரூ ப்ராக்டிஸ். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 8 persons are sitting around a circular table. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்படி டிவைட் பண்ணிக்கணும். அண்ட் ஆல் ஆர் ஃபேஸிங் சென்டர். ஸோ டைரக்ஷனை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, வரையணும்னு அவசியம் கிடையாது. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருங்க, A sits second to the right of C. நான் C இங்கே எடுத்துட்டேன். சியோட செகண்ட் ரைட் வந்து என்னது 1 and A இங்கே வரும். அண்ட் ஒன்லி 2 persons sits between D and C. அப்போ 1 2 இங்கே D வரலாம், ஆர்எல்ஸ் 1 2 இங்கே D வரலாம். ஸோ நான் பாசிபிலிட்டி நான் இங்கே வச்சுருக்கேன். E sits to the immediate right of H. ஓகே, D and H are immediate neighbors. அப்போ H இங்கே வரும். இங்கே immediate neighborsல இவங்க இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா H immediate இங்கே வரும், ஆர்எல்ஸ் H வந்து இங்கே வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஒன்லி 1 person sits between H and G. அப்போனா ஒரு பர்சன் விட்டுட்டு இங்கே G வரும். கரெக்டுங்களா? இங்கே ஒரு பர்சன் விட்டால் C வரும். ஸோ அந்த பாசிபிலிட்டியை எடுத்துருங்க, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஒரே பாசிபிலிட்டியை எலிமினேட் பண்ணியாச்சு. தென் F sits second to the right of B. அப்போனா F வந்து செகண்ட் ரைட். அப்போது B நான் இங்கே போட்டேன்னா செகண்ட் ரைட்டில் F இங்கே வருவாங்க, ஆர்எஸ் B இங்கே போட்டால் இங்கே F வருவாங்க. அண்ட் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, B and A are not immediate neighbors அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ் வந்து பண்ணது கரெக்டு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, E sits to the immediate right of H. ஹெச்சோட இமிடியேட் ரைட்டில் E உட்காருவாங்க. அப்போனா இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, அதாவது இந்த லைனை பார்க்காம இருப்பீங்க. கரெக்டாக? E sits immediate right of H. இதை பார்க்கலன்னா நீங்கள் இங்கே B and F இது ஒரு பாசிபிலிட்டியாக வச்சு போட்டிருப்பீங்க. அண்ட் இங்கே ஒரு B and F போட்டிருப்பீங்க. கரெக்டுங்களா? ஸோ அந்த மிஸ்டேக் வராமல் இருக்கணும்னா கொஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஈயை பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா B and F வந்து டெஃபினட்டாக கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த பாசிபிலிட்டிக்கான வாய்ப்பு கிடையாது. இப்போ புரியுதுங்களா எப்படியெல்லாம் பாசிபிலிட்டியை எலிமினேட் பண்ணலான்னு சொல்லிட்டு? ஸோ அதனால தான் சொல்கிறேன், டைரக்ட் க்ளூ வச்சுட்டு ஃபுல் கொஷனை ரீட் பண்ணிவிட்டு அண்ட் இது போட தெரியணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் போடுறதுக்கு உங்களுக்கு டெஃபினட்டாக கஷ்டமாக தான் இருக்கும். சரிங்களா? அதை இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு டெஃபினட்டாக ஈஸியாகிடும். சரிங்களா? அதோட கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். Who among the following sits immediate right of G? G ஓட immediate rightல B இருக்காங்க. Who among the following persons sits opposite to H? H ஓட oppositeல 8 persons அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம டெஃபினட்டாக இப்படி தானே பிரிச்சிருக்கோம். இந்த மாதிரி சர்க்கிளில் இந்த மாதிரி பிரிச்சிருக்கோம். ஸோ ஹெச்சுக்கு ஆப்போசிட் இஸ் C. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ஸ்பைட் ஆஃப் டைரக்ஷன், அதாவது ஃபேஸிங் இன்சைட் ஆர் அவுட் சைட், அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஆப்போசிட் யார் அப்படின்னு பார்க்கக்கூடாது.
சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் நான் சொன்ன மாதிரி இப்படி டிவைட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆப்போசிட்டாக உள்ளே இருக்கோ அதுதான் நீங்கள் வந்து ஆப்போசிட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகிட்டு இப்போ இன்கேஸ் நான் ஹெச் வந்து ஃபேஸிங் அவுட் சைடாக இருந்துச்சுன்னா ஹூ இஸ் சிட்டிங் ஆப்போசிட் டு ஹெச்னா ஹெச்சுக்கு வெளியே தானே இருக்காங்க, அப்போ ஆப்போசிட் எதுவுமே இல்லை நன் அப்படின்னு சொல்லி ஆன்சர் போட்டுறக்கூடாது. அந்த தப்பு பண்ணாதீங்க. ஹெச்சுக்கு ஆப்போசிட்டில் இட் இஸ் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் திரும்ப சொல்கிறேன். இஃப் ஹெச் இஸ் ரிலேட்டட் டு டி, H வந்து related to D இருந்துச்சுன்னா then A is related to F in a certain way, then who among the following is related to B அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2Bனா அப்போ இந்த ஆன்சர் தான் வந்து B. அப்போ லெஃப்ட் அதாவது பக்கத்தில் யார் இருக்கா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ Cக்கு is related to B அப்படின்னு நம்ம ஆன்சர் எடுத்துப்போம். இப்போ நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் ஆவீங்கன்னா பிக்கு ரிலேட்டட் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பீங்க. கரெக்டுங்களா? அப்போ ஆன்சர் ஜின்னு சொல்லி மார்க் பண்ணுவீங்க. ஜி இஸ் நாட் த ரைட் ஆன்சர். புரியுதுங்களா? ஹூ இஸ் ரிலேட்டட் டு ஹூ அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த நம்பர் யாரு ஒரு ஆல்ஃபபெட் யாரு இஸ் ரிலேட்டட் டு பி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ யர் ஆன்சர் இஸ் சி. சரிங்களா? நெக்ஸ்ட், how many persons are sitting between D and G when counted from right of D? D ஓட ரைட்ல கவுண்ட் பண்ணணும். ஸோ ரைட் சைட்னா இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ டிலேருந்து ஜி கவுண்ட் பண்ணுங்க. இ அண்ட் ஹெச் ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ யர் ஆன்சர் இஸ் 2. Okay, next one. Which of the following statement is true? Only 3 persons sits between A and B. ரெண்டு பேர் இருக்காங்க. அப்போ அது தப்பு. E sits second to the right of B. B ஓட செகண்ட் ரைட்ல இல்லை, செகண்ட் லெஃப்ட்ல இருக்காங்க. D sits opposite to C. Dக்கும் Cக்கும் ஆப்போசிட் கிடையாது. D and B தான் ஆப்போசிட்ல இருக்காங்க. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட், G and E are not immediate neighbors. G and E are immediate neighbors. ஆனால் இங்கே நாட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக ஈன்ற ஆப்ஷன் தான் வந்து ட்ரூவாக இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே ஓகே தென் இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் முடிச்சிடலாம். சேம் நான் இப்போ சொன்ன மாதிரி அதே மாதிரி நீங்கள் இப்போ சால்வ் பண்ணிடுங்க. ஓகே 8 people are sitting around a circular table facing inwards in equal distance but not necessarily in the same order. Two persons are sitting between R and P. அப்போ P and R எப்படி வேணாலும் வரலாம். ஓகேவா? வேறு என்ன கொடுத்துருக்காங்க? Q was sitting second to the right of R. அப்போ ஆரோட 1 2 அப்போ Q இங்கே வரும். கரெக்டுங்களா? அப்போ R and Pக்கு நடுவில் ரெண்டு பேர் இருக்காங்களா? 1 2 அண்ட் R and P இங்கே வரலாம். ஆர்எல்ஸ் 1 2 P இங்கே வரலாம். ஓகே நெக்ஸ்ட், V was sitting second to the right of U. V and W are not neighbors. T is not the neighbor of P or R. அப்போ T இங்கேயும் வராது, இங்கேயும் வராது அண்ட் இங்கேயும் வராது. ஸோ 3 இடத்துல முடிஞ்சிடுச்சுன்னா T இங்கே மட்டும்தான் வரும். கரெக்டுங்களா? ஸோ மீதி இருக்கிறவங்க எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணிடுங்க. V and W are not immediate neighborsனா Vயும் Wயும் ஒட்டுக்கா வர மாட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? V was sitting second to the right of U. Uவோட செகண்ட் ரைட்டில். அப்போ U இங்கே பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா V இங்கே வந்துடும். அண்ட் மீதி இருக்கிறது V and W வேறு என்ன இருக்காங்க? V and W are not neighborsனு கொடுத்துருக்காங்க. அப்போ W இங்கே வந்துடும். அண்ட் S வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா P was sitting second to the right of S. புரியுதுங்களா? ஸோ இந்த ஒரே பாசிபிலிட்டியில் ஒரே டயக்ராமில் எப்படி கம்ப்ளீட் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு சாம்பிளான ஒரு சரிங்களா? இதோட சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து எல்லாமே முடிஞ்சுது. அண்ட் அப்கமிங் அடுத்த செஷன்ஸில் இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து பார்க்கலாம்.